Hi hello friends, welcome to cooking style channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல சூப்பரான ஒரு நாட்டி ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 100% military hotel ஸ்டைல்லே இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். சோ எப்பவுமே ரெகுலரா ஒரே மாதிரி சிக்கன் கறி செய்யாம இந்த மாதிரி டிஃபரண்டா நாட்டி ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. இது சிக்கன் வந்து நாட்டி சிக்கன் இல்ல, நார்மல் சிக்கன் தான், பட் டேஸ்ட் வந்துட்டு நாட்டி ஸ்டைல்லே இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபியை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்குன்னுட்டு அந்த அளவுக்கு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 700 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கேற்ற மாதிரி பூண்டு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தேங்காயை திருகி எடுத்துன்னு இருக்கேன், ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன், இது பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 5 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 இன்ச்சு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸை தான் கவனமாக நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நாட்டி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மசாலா பொருட்களெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, தனியா, மிளகு, அதோட ஸ்டோன் ஃப்ளவர், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மிளகாத்தூளையும் சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததான் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். மசாலா பொருட்களெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஓவராலாக நான் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே சாஃப்டாக ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து சாஃப்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. பார்த்துட்ருக்கீங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இது போதுமான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் திருகி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காகவும் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம். இன்னொரு பக்கம் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவைப்படுற கடாயை எடுத்துட்டோம். அதில் மீதம் இருந்த எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் நம்ம குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இப்படியே விட்டேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு அதையும் நல்லா திருப்பி விட்டோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட ஆரம்பிக்கும். இது தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவைப்படுற அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ நம்ம இதில் ஓரளவுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஜூஸியாக வெளியே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனோடைய நல்லா கம்ப்ளீட்டாக மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் திருப்பி விடணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 2 டம்ளர் அதாவது ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருந்தோம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஆனால் மசாலாலாம் இன்னும் கொதிக்கலை. இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுறேன். ஓவராலாக ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிச்சு. பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, செய்யும் போதே இதோடைய வாசனையும் ஆரமாகவும் ரொம்ப சூப்பராக வரும். கீழே அடியில் தீ பிடிச்சிடக்கூடாதுன்னதுக்காக நான் அடிக்கடி திருப்பி விட்டேன்.
இப்போ ஓவராலாக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டதில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. சிக்கனுடைய கலரும் மாறி இருக்குது. கிரேவி கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை சுட சுட சர்விங்காக எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எந்த அளவுக்கு வந்திருக்கு. பொதுவாக இது நாட்டி ஸ்டைல் ஹோட்டலில் இல்லை மிலிட்ரி ஹோட்டலில் தான் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரியான டேஸ்ட் இந்த கிரேவி உங்களுக்கு கொடுக்கும். எந்த விதமான ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் இதை களியும் சாதத்தோடையும் சர்வ் பண்ணிகிட்ருக்குவேன். இது அல்டிமேட்டான காம்பினேஷன், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சண்டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.